வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ பத்தி தான். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நார்மலா இப்ப நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன். அண்ட் தெரிஞ்சவங்களுக்கும் சில இன்ஃபர்மேஷன் இத பத்தி நான் சொல்ல வரேன். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படின்னா, இது வந்து ஒரு அசோசியேஷன் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் இன் இந்தியா. இது எப்போ வந்து நார்மலா ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஆகஸ்ட் 22, 1995ல இந்தியால ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல வந்து நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஃபண்ட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, செபி ரெஜிஸ்ட்ரேஷன் தான். யாரும் வந்து பயப்பட தேவையில்லை. காசு எங்கன்னா போயிடுமா நம்ம கட்டின காசு? ஏன்னா சிப்ன்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அண்ட் வந்து லம்சம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம பண்ணும்போது நம்ம காசு வந்து நார்மலா யோசிக்கிறதே அப்படிதானே. நம்மளோட காசு சேஃபா இருக்கா? நம்ம கேபிட்டல் சேஃபா இருக்கான்னு தான் நார்மலா எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ இது வந்து சேஃபர் தான். ஏன்னா இது வந்து செபி ரிஜிஸ்டர்டு. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய இருக்கு இதை பத்தி நடுவில். பட் ஆவரேஜா உங்களுக்கு என்ன தெரிய வரணும்னா, இது இவங்க வந்து எங்க இன்வெஸ்ட் பண்றாங்கன்ட்டு. அகெயின் இவங்க 100% ஈக்விட்டியில தான் இன்வெஸ்ட் பண்றாங்க. சம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து டெப்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதை பத்தி நான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து இதோட அவேர்னஸ் எப்போ கிரியேட் ஆகுது மக்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் வைடு வந்து 2017ல இருந்து நிறைய நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஐஏன்னு சொல்லிட்டு கேம்பெயின் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்கும் நிறைய மேட்சஸ் நடுவில், கிரிக்கெட் மேட்ச் நடுவில் இது பார்க்கலாம் நீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் வந்து அவேர்னஸ் அட்வர்டைஸ்மெண்ட் போயிட்டு இருக்கிறது. இதுல எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல என்னென்ன மெம்பர்ஸ்னா ஆல்மோஸ்ட் நீங்க அக்கௌண்ட் வச்சிருக்க பேங்க்ஸ் எல்லாருமே மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஆக்சிஸ், பஜாஜ், பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ அண்ட் கொட்டாக். அந்த மாதிரி எல்லாருமே எஸ்பிஐ, சுந்தரம், டாடா, மேஜர் கம்பெனிஸ் எல்லாருமே வந்து இதுல ஏஎம்எஃப்ஐ மெம்பர். அதனால நீங்க வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வந்து எங்கெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ நீங்க பயப்பட தேவையில்லை. எல்லாமே உங்க பேங்க் ரிலேட்டடா தான் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்காங்க. சம் பிரைவேட் பார்ட்டிஸும் வச்சிருக்காங்க. அதனால நீங்க உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுதான். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இது ஈடி மணி, இந்த மாதிரி நிறைய இருக்கு. பேங்க் பஜார் இருக்கு அண்ட் க்ரோ ஆப் இருக்கு. அந்த மாதிரி நிறைய இருக்கு. நான் வந்து ஈடி மணில இருந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஈடி மணில வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படின்னா, இங்க ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு. இந்த ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் என்னன்னா, இவங்க கம்ப்ளீட்டாவே பாத்தீங்கன்னா, இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி இதுல நிறைய ஃபண்டிங் ஹவுசஸ் இருக்கு. அதையும் சொல்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்து ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. டெப்ட் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ். கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாத்தீங்களா. அந்த மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹைபிரிட்ன்றது என்னன்னா, ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் ரெண்டும் சேர்ந்தா மாதிரி. இப்ப நீங்க 1 lakh இன்வெஸ்ட் பண்றீங்க லம்சமா அப்படின்னா, அவங்க வந்து ஈக்விட்டில ஒரு 50,000, டெப்ட் ஃபண்ட்ல ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் ஹைபிரிட் ஃபண்ட். இப்ப நம்ம ஈக்விட்டி ஃபண்டை பத்தி பார்ப்போம். இந்த ஈக்விட்டி ஃபண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. உதாரணத்துக்கு வந்து நம்ம லார்ஜ் கேப்னா நிஃப்டி 50. நிஃப்டி 50ல என்னென்ன கம்பெனிஸ் இருக்கோ அதுதான் லார்ஜ் கேப் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு மிட் கேப் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்ல லார்ஜ் அண்ட் மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி மிக்சடாகவும் இருக்கு. நம்ம வந்து உதாரணத்துக்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள பார்ப்போம். லார்ஜ் கேப் ஃபண்ட். இந்த லார்ஜ் கேப் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா, நார்மலா சில பேர் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் இதை ஃபர்ஸ்ட் கிளிக் பண்றேன். இப்படி இப்படி ஆர்டரா இருக்கிறதுனால இதுதான் ஃபர்ஸ்ட், இதுதான் நல்ல கம்பெனி அப்படின்ற மாதிரி கிடையாது. ரேண்டமா கொடுத்துருக்காங்க. ஸோ நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை பத்தி நம்ம இப்போ பார்ப்போம். இதோட ஃபண்ட் சைஸ், அதாவது ஏயுஎம் சொல்லுவாங்க, அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட். இதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அப்படின்னா 26,925 crore. இது ஆவரேஜா ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு 28% per annum கொடுக்குறாங்க. மார்க்கெட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த ரேட்டு. இது பிக்சட் கிடையாது, மார்க்கெட்டை பொறுத்து தான். நான் இப்போ இதை கிளிக் பண்றேன். என்ஏவி நீங்க பார்க்கலாம். இதுதான் நெட் அசட் வேல்யூ. ஒரு யூனிட், இப்போ உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து இப்போ பாத்தீங்கன்னா 2017 இந்த இடத்துல பாருங்க, 2020ல ஏப்ரல் 17 மார்க்கெட் வந்து 28ல இருக்கு. ஆனா இன்னைக்கு பாருங்க மார்க்கெட் வந்து 96ல வந்திருக்கு. இதுதான் யூனிட்னு சொல்லுவாங்க. ஆஸ் ஆஃப் நோ 96% growth. இந்த பர் ஆனம்க்கு வந்து ஆவரேஜா 17% வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த இடம்லாம் வந்து ஓப்பன்ல இருந்தது. இப்போ செபி ரூல்ஸ் படி இதெல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஏன்னா இதை வச்சும் சில பேர் வந்து ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்லாம் முன்ன காமிச்சு இருந்தது. இப்போ எல்லாமே ஹைட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. நெக்ஸ்ட் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இதுல சார்ஜஸ் எப்படி அப்படின்றது தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது 0.575%. எக்ஸிட் லோடுன்றது என்னன்னா சில இடத்துல பாத்தீங்கன்னா என்ட்ரி லோடும் இருக்கும், எக்ஸிட் லோடும் இருக்கும். என்ட்ரின்றது வாங்குறது, எக்ஸிட்ன்றது விற்கிறது. ஸோ அதோட சார்ஜஸ் தான் இது. இதுதான் நான் சொன்னது ஏயுஎம். ஃபண்ட் சைஸ். ஃபண்ட் சைஸ்னா இதோட டோட்டலா இது உள்ள இருக்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஆஸ் ஆஃப் நோ 26,925 crore. இது லாக்கிங் பீரியட் எதனா இருக்கானா கிடையாது. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணது ஏஜ்ன்றது என்னன்னா இவங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்டா நான் சொல்றது இந்த நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆச்சு, 6 months ஆகுது. இன்னும் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா 500ல இருந்து மாசம். இந்த எஸ்ஐபின்றது என்னன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இப்ப லம்சமா இருக்கு உங்ககிட்ட உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு 50,000 நீங்க லம்சமா போட்டு நான் விட்டுணும் அப்படின்னாலும் பண்ணிடலாம். இல்ல மாசம் மாசம் என்னால 500 ரூபாய் தான் கட்ட முடியும் அப்படின்னாலும் நீங்க பண்ணலாம். இது ஏன் வெரி ஹை ரிஸ்க்னு போட்டிருக்காங்கன்னா இது வந்து டோட்டலாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப்ன்றது நிஃப்டி 50. ஸோ அப்படின்னா நிஃப்டி நல்லா இருந்தா மட்டும்தான் இது இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுக்க முடியும். நிஃப்டி இறங்கிச்சுனாலும் உங்களுக்கு இந்த இங்க காமிச்சிருப்பேன் உங்களுக்கு 17%ல இருந்து கம்மியும் ஆகலாம் ஆக்சுவலா. அகைன் இது டேக்ஸ் ரிலேட்டடா ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ், லாங் டேர்ம் கெயின்ஸ். நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் இதுதான் இது நான் உங்களுக்கு வேற கால்குலேட்டர்ல காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஆவரேஜா இயர் ஆன் இயர் மந்த் ஆன் மந்த் எப்படி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்றது. இவங்க அலோகேஷன் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லார்ஜ் கேப் ஃபண்ட். ஸோ இந்த லார்ஜ் கேப் ஃபண்டுன்னும் போது இவங்க எத்தனை ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க? 58 ஸ்டாக்ஸ்ல இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க டோட்டலா. ஸோ இந்த டோட்டல் ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன செக்டார் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல், எனர்ஜி, ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைல், அந்த மாதிரி நிறைய செக்டார்ஸ் இருக்கு. அந்த மாதிரி செக்டார்ஸ் எல்லாம் இவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு வர்றாங்க. அகெயின் வந்து இங்கேயும் நீங்க ஈஸியா பார்த்துக்கலாம் என்னென்ன செக்டார்ஸ்ன்றது. அண்ட் அந்த செக்டார்ஸ்ல என்னென்ன கம்பெனிஸ் ஆக்சுவலி இப்போ ஃபினான்ஷியல் செக்டார்ஸ்னா என்ன கம்பெனில, எனர்ஜி செக்டார்ஸ்னா என்ன கம்பெனில, அந்த மாதிரி நீங்க இது செப்பரேட்டாகவும் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் எந்தெந்த செக்டார்ஸ் எந்தெந்த கம்பெனிஸ்ல இவங்க பை பண்ணாங்கன்றது. அதே மாதிரி லாஸ்ட் மந்த் எந்தெந்த கம்பெனிஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருப்பாங்க அதுல எந்தெந்த கம்பெனிஸ் எல்லாம் செல் பண்ணிட்டு வெளில வந்துட்டாங்கன்றது. ஸோ இது வந்து இன்டெப்தா நீங்க இந்த நிப்பான் லார்ஜ் கேப் ஃபண்டோட டீடைல்ஸை இதுல நீங்க பாத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம கால்குலேட்டரை பார்ப்போம். ஸோ உதாரணத்துக்கு இதுதான் கால்குலேட்டர். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நீங்க வந்துட்டு ஒரு 5,000 நீங்க எக்ஸாம்பிள் 15:15:15 ஒரு ரேஷியோ இருக்கு. அது என்ன ஒண்ணுமே கிடையாது. 15,000 15 இயர்ஸ் எனக்கு ஆவரேஜா 12 to 15% 17% கொடுப்பாங்க. அது நம்ம வந்து ஆவரேஜா ஒரு 15% எடுத்துப்போம். ஸோ 15,000 15 இயர்ஸ் 15% ரிட்டர்ன்ஸ் எவ்ரி இயர் இது ஆக்சுவலா. ஸோ இப்படி நீங்க உதாரணத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா ஒரு 15,000 மந்த்லி எடுத்து வைக்கிறீங்க, சிப்ல போடுறீங்க 15 இயர்ஸ்க்கு 15%க்குன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் என்னமோ 27 lakhs தான். ஆனா ரிட்டர்ன்ஸ் பாருங்க 74.53. இதுதான் வந்து காம்பவுண்டிங், பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. இதுதான் அதோட ரிட்டர்ன்ஸ் ஆக்சுவலா. இப்போ உதாரணத்துக்கு நீங்க இந்த மாதிரி 15,000 15 இயர்ஸ் 15%க்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு டிசிப்ளினா ஆவரேஜா மந்த் ஆன் மந்த் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 crore காப்பர்ஸ் வந்து 15 இயர்ஸ்ல நீங்க கெயின் பண்ணலாம். ஸோ இதை எதோட கம்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் கம்மியான அமௌண்ட்டும் உதாரணத்துக்கு காமிக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 5,000 தான் இன்வெஸ்ட் பண்றீங்க 15 இயர்ஸ்க்கு. அதே 15% அப்படின்னா நீங்க 9 lakhs தான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்க ரிட்டர்ன் பாருங்க கிட்டத்தட்ட டபுள் 2.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆக்சுவலா. ஸோ இதுதான் வந்து எஸ்ஐபியோட இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் பென்ஷன் ஸ்கீம். இது வந்து நார்மலா ஒரு நியர்லி 35-40 இயர்ஸ் நெருங்கும் போது இந்த மாதிரி நீங்க நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் இதுவும் எஸ்ஐபி இருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து உதாரணத்துக்கு நீங்க 5,000 இன்வெஸ்ட் பண்றீங்க. இப்போ ஏஜ் வந்து ஒரு 45 வச்சுக்கோங்க. ஸோ 40 இப்போ 60 இயர்ஸ் தான் 60 இயர்ஸ் அனதர் 15 இயர்ஸ்க்கு இப்போ ரிட்டையர்மெண்ட் டைம் எப்போ 60 இயர்ஸ் ஆக்சுவலா. ஸோ 5,000 நான் 45 இயர்ஸ் ஸ்டார்ட் பண்றேன். 60 இயர்ஸ் முடியும் போது அனதர் 15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா 9 lakhs தான் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். ஆனா என்னோட டோட்டல் மெச்சூரிட்டி பாருங்க 30,64,000.
ஸோ இதுதான் வந்து என்பிஎஸ் நேஷனல். ஸோ இது வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ்லயும் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட் மூலியமாவும் நீங்க இதை வாங்கிக்கலாம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட், இப்ப நம்ம ஹோம் லோன்னு ஒன்று வாங்குவோம் நார்மலா. ஸோ ஹோம் லோனுக்கும் இப்ப நான் சொல்ற எஸ்ஐபிக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. இது என்னன்றத நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். பட் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இது வந்து ப்ராக்டிகாலிட்டி. பட் சில பேர் வந்து ஹோம் லோன் எடுத்திருப்பீங்க, சில பேர் ஹோம் லோன் எடுக்க போறீங்க. அவங்களோட அவேர்னஸ்க்காக நான் இதை சொல்ல வர்றது. ஸோ நார்மலா நம்ம இப்போ சென்னையில ஒரு ஃபிளாட் வாங்குறோம் அப்படின்னா, ஒரு 60 லேக்ஸுக்கு ஒரு வாங்குறோம் அப்படின்னா, இல்ல ஒரு 70 லேக்ஸ் வாங்குறோம்னா 10 to 12 லேக்ஸ் வந்து ஒரு 20% வந்து நம்ம இனிஷியலா பண்ணுவோம். மிச்சம் வந்து ஒரு 80% வந்து பேங்க் லோன், ஹோம் லோன் போகும். ஸோ அப்போ நீங்க 50 லேக்ஸுக்கு ஆவரேஜா நான் சொல்றது என்னன்னா 9% ரிட்டர்ன், 9% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 15 இயர்ஸ். இது 20 இயர்ஸ்க்கும் போடலாம். நான் 15 இயர்ஸ்க்கு கால்குலேட் பண்றேன். ப்ராசஸிங் ஃபீ ஒரு 10,000 ஆவரேஜ் வச்சிருக்கேன். ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களோட இஎம்ஐ வந்து 50,713. ஸோ லோன் அமௌண்ட் வந்து 50 லேக்ஸுக்கு நீங்க டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 15 இயர்ஸ்க்கு நீங்க 9%ல எவ்வளவு பே பண்ணிருக்கீங்கன்னா 41 லேக்ஸ் பே பண்ணிருக்கீங்க. ஆல்மோஸ்ட் எவ்வளவு நீங்க 80% ஆஃப் த லோன் அமௌண்ட்டை நீங்க இன்ட்ரெஸ்டாவே பே பண்ணிருக்கீங்க. 50,000 எவ்ரி மந்த் நீங்க பே பண்ணோம் 15 இயர்ஸ்க்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த இடத்துல இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும். நீங்க 2024ல இப்போ உதாரணத்துக்கு ஒரு லோன் எடுத்துருக்கீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களோட பிரின்சிபல் நீங்க நீங்க லோன் அமௌண்ட் 50 லேக்ஸ் எடுத்ததுல நீங்க வந்து 50,000 எவ்ரி இயர் பே பண்றீங்கன்னா, நீங்க வந்து 1 இயருக்கு உங்களோட லோன் அமௌண்ட் 1,72,000 தான் நீங்க பே பண்ணிருக்கீங்க. பாக்கி 4,35,000 வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்க பே பண்ணிருக்கீங்க. அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் இயரும். ஸோ எவ்ரி இயர் நீங்க இந்த இன்ட்ரெஸ்ட்டை தான் நீங்க பே பண்ணிட்டு வருவீங்க மேக்ஸிமம். உங்களோட லோன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். போக போக தான் உங்க லோன் அமௌண்ட்ல பெரிய அமௌண்ட்டா நீங்க ஷேர் பண்ணுவீங்க. இனிஷியலா உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் 75% இருக்கும் உங்க லோன் அமௌண்ட்ல. இந்த 50,000ல ஒரு 35,000 தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மிச்சம் 15,000 வந்து உங்களோட லோன் அமௌண்ட்ல இருந்து போயிட்டு இருக்கும். ஸோ இது வேற மாதிரி எப்படி நம்ம இது வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ அதுதான் சொல்றது. உதாரணத்துக்கு நீங்க சிப்ல போனீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 15 வருஷம் 15%. ஸோ இப்படி போடும்போது உங்களுக்கு 1 crore. அதே 15 இயர்ஸ்ல பாருங்க, நம்மளோட காசு பே பண்ணாம நம்மளோட காசு எந்த அளவுக்கு வளர்ச்சி ஆயிருக்கு. 27 லேக்ஸ் தான் நீங்க பே பண்றீங்க. ஆனா உங்களோட ரிட்டர்ன்ஸ் காம்பவுண்டிங் ரிட்டர்ன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 74 லேக்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க போய் வீடு வாங்குறது பெட்டரா, இல்ல ஹோம் லோனா போய் நீங்க பேங்க் இன்ட்ரெஸ்ட் இவ்வளவு கொடுத்துட்டு வாங்குறது பெட்டரான்றது நீங்களே டிசைட் பண்ணிடும். சில பேர் கேட்கலாம் அப்ரிசியேஷன் இருக்கு அப்படின்னு. அதனாலதான் வந்து இந்த இடத்துல 50 லேக்ஸ் நம்ம லோன் அமௌண்ட்டுக்கு பதிலா இந்த இடம் நான் 1 crore போட்டிருக்கேன். அந்த இடத்துல என்னதான் உங்களுக்கு ரியல் எஸ்டேட் இன்க்ரீஸ் ஆனாலும் 1 crore அந்த டைம்ல உங்களுக்கு எந்த மாதிரி வீடு வேணும், எந்த இடத்துல வாங்கணுமோ நீங்க வாங்கிட்டு போயிடலாம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ 15,000க்கு நீங்க இதை பே பண்ண இப்போ அங்க 50,000 நீங்க வந்து ஹோம் லோன் கட்டுறீங்க இஎம்ஐ. இப்போ இந்த இடத்துல 15,000 தான் நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க. மிச்சம் 15,000 டபுள் பெட்ரூம் ரெண்ட் ஹவுஸ் நீங்க போனா கூட மொத்தம் 30,000 தான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து பே பண்ற மாதிரி. ஸோ சைமல்டேனியஸா நீங்க ரெண்ட்ல 15 வருஷம் இருந்தா கூட சைமல்டேனியஸா இந்த சிப்ல வரும்போது நீங்க டோட்டலாவே பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டை நீங்க அவாய்ட் பண்ணிடுறீங்க. இவ்வளவு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் த இன்ட்ரெஸ்ட் நீங்க இது பண்றீங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா காசை சேவ் பண்றீங்க. இதுதான் வந்து ஹோம் லோனுக்கும் எஸ்ஐபிக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ அவங்கவுங்க ஃபினான்ஷியல் பிளானிங் பத்தி அவங்களுக்கு தெரியும். இது என்னோட ஜென்ரல் நாலேஜை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். நடுவில் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கோ அந்தந்த கம்பெனிஸை பற்றியும் போடுவேன். நான் போட்ட உடனே 1 வீக் 10 டேஸ் கழிச்சு இல்லை 1 மந்த் கழிச்சு நடக்கலாம். ஸோ அதனால தான் நடுவில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நிறைய பேருக்கு இதை நீங்கள் வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் இப்போ வந்து 650 வியூஸ் வந்திருக்கு. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ஸோ இன்னும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. திஸ் இஸ் நாலேஜ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஸோ மக்களுக்கு அவேர்னஸ் கிரியேட் ஆகிறது தான் இந்த மாதிரி வீடியோஸ் நான் கிரியேட் பண்ணிட்டு வரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.